இகார் கிரிலோவ், ரஷ்ய ஜெனரல், ஆர்மி ஜெனரல். இவர் நியூக்ளியர், ரேடியேஷன், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் இதுக்கான டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அதனுடைய சீஃபா இருந்தவர். என்ன சார் இருந்தவர்னு சொல்றீங்களா? ஆமா, இப்ப இறந்துட்டாரா இறக்க வைக்கப்பட்டாரா அப்படின்றதையும் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய பல மிக மிக அதிர்ச்சியான செய்திகளையும் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்காங்க. இந்த இகார் கிரிலோவ் ரஷ்யா யுக்ரைன் வார்ல பங்கெடுத்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏபி அசோசியேட்டட் பிரஸ் அப்படின்னு அமெரிக்கால ஒரு நியூஸ் பேப்பர், அதுல ஆர்கைவ் அப்படின்னா, அதாவது பழசெல்லாம் ஒரு மாதிரி சேவ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதுல இருக்கிற பல போட்டோஸ். யாருடைய போட்டோஸ் பாத்தீங்கன்னா, தற்போது இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், அதை தவிர அவருடைய மகனான ஹண்டர் பைடன், இவங்களோட பலர் இருக்கக்கூடிய சில போட்டோக்கள்லாம் எடுத்திருக்காரு. இது ஒரு பாயிண்டா வச்சுக்க. இதை தவிர பல ஓல்டு நியூஸ் எல்லாம் டிக் பண்ணி எடுக்கும்போது அதுல ஒரு முக்கியமான செய்தி அவருக்கு கிடைச்சிருக்கு. ரோஸ்மாண்ட் செனேகா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி அமெரிக்கால இருக்கிறது. அந்த ஃபண்டுக்கு எப்படி பைசா வருது எல்லாம், அதெல்லாம் ஒரு பெரிய சார்ட்டே போட்டு எல்லா ஆக்டிவிட்டிஸையும் அடுத்த இதுல சொல்லியிருக்காரு. அது அப்புறமா விவரமா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரோஸ்மாண்ட் செனேகா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற கம்பெனிக்கு யாரு சேர்மனா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பல தரவுகள், டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ், எல்லா ஆதாரங்களையும் வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கு இந்த ஹண்டர் பைடன் தான் சேர்மன் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு. அதனால என்ன, எத்தனையோ ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு, சேர்மன் இருக்காங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் தள்ளிட்டு போகலாம்னு பார்த்தா அங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. இந்த ரஷ்யா யுக்ரைன் வார்ல யுக்ரைன்ல பல பகுதிகளை பிடிச்சிருக்காங்க ரஷ்யா. அந்த பிடித்த இடத்துல நிறைய என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்த்தாங்கன்னாக்க, ஏகப்பட்ட பயாலஜிக்கல் லேபரட்டரி இருக்கு, ரிசர்ச் லேபரட்டரி, அது சார்ந்த பார்மா உற்பத்தி கம்பெனிகள் இருந்திருக்கு. நிறைய கம்பெனி நிறைய லொகேஷன்ல இருந்திருக்கு. இந்த ரஷ்யா யுக்ரைன் வார்ல அந்த இடமெல்லாம் பிடிக்கப்பட்டதுனால உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கிரிலோவர்களை, இகார் கிரிலோவ், அவரை அந்த இடத்துல எல்லாம் போய் தரவா எல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்து பெரிய டாக்குமெண்ட், மிகப்பெரிய டாக்குமெண்ட், அதை எல்லாத்தையும் ஆதாரமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஹண்டர் பைடன் சேர்மன் ஆஃப் ரோஸ்மாண்ட் செனேகா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், அது இந்த யுக்ரைன் மற்றும் அமெரிக்காவினால இங்க அமைக்கப்பட்ட பல பயாலஜிக்கல் ரிசர்ச் லேபுக்கெல்லாம் அவரு தான் ஃபண்டிங் பண்ணியிருக்காரு, அவரு கீழே தான் இது எல்லாமே வருது அப்படிங்கிற தெள்ள தெளிவா தன்னுடைய டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னால ப்ரூவ் பண்ணி வச்சிருந்தாரு. சரி, இது என்ன ஆச்சு அப்படின்னா, இதை இந்த மாசம் டிசம்பர் 2வது வாரத்தினுடைய கடைசியில ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் சொல்லிட்டார். இதை பாருங்க, யுக்ரைன்ல நிறைய பயாலஜிக்கல் லேப் இருக்கு, ரிசர்ச் லேப் இருக்கு, அவங்க பயோ வெப்பன்ஸ் தயாரிக்கிறாங்க, மனித குலத்துக்கு எதிரான பல வெப்பன்ஸ் தயாரிக்கிறாங்க, அழிக்கக்கூடிய வெப்பன்ஸ் இதெல்லாம் அப்படின்னு ஒரு நியூஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லிட்டாரு எல்லாத்தையும். சொன்னது அப்புறமா இது டிசம்பர் 2வது வாரம் அவர் சொல்லியிருக்காரு. 3வது வாரத்தினுடைய ஆரம்பத்துல, அநேகமா டிசம்பர் 17ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அப்ப ஒரு வெடிபொருளை ஒரு ஸ்கூட்டர்ல வைத்து அதன் மூலமாக அவர் அந்த ஒரு கட்டடத்திலிருந்து மாஸ்கோல வெளியே வரும்போது அவரு கொல்லப்படுகிறார், அவர் இறந்து போய்விட்டார். இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்கு. இதன் பின்னணியில பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ், அப்புறம் இன்னும் அந்த இடம்லாம் கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க, ரஷ்யா யுக்ரைன்ல இருக்கிற இடத்தெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இருந்து அவங்களுக்கு அந்த பல டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஒரு இடத்துல மட்டும் யுக்ரைன்ல இந்த பயாலஜிக்கல் ரிசர்ச் சென்டரோ, அங்க தயாரிக்கக்கூடிய பயாலஜிக்கல் வெப்பன்ஸோ எதுவும் இங்க மட்டும் இல்ல, யுக்ரைன்ல கிட்டத்தட்ட ஒரு 30-40 இடத்துல பரவலாவே வச்சிருக்காங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸையும் அவர் எடுத்திருக்காரு. சோ இவர் இறந்தது பின்னணியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தேகமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு, உலகத்திலேயே ஏற்பட்டிருக்கு. பிபிசி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படாத, மனசு புண்படாத வகையில இகோர் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு சாதாரண செய்தி பிபிசி மாதிரி நிறுவனங்கள்லாம் போட்டு அதை அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில அந்த செய்தியை தராம, மக்கள் கிட்ட சேர்க்காம, ஒரு சாதாரண அடே ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி, யாருக்குமே அதனால எந்த தீங்கும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா அந்த நியூஸை வெளியிட்டதாகவும் சந்தேகப்படுறாங்க.
நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வெஸ்டர்ன் மீடியாஸ் அப்படி, அதாவது அமெரிக்காவில் இருக்கிறதோ இல்லை லண்டன்ல இருக்கிற பிபிசி போன்ற கார்டியன், இதெல்லாமே என்ன அப்படின்னாக்கா யூரோப்ல இருக்கிற பிரஸ் எல்லாமே எதுவுமே வந்து உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்லாது. யுஎஸ் கம்பெனி எப்படி செயல்படுது, யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க எந்தெந்த கம்பெனிஸ்க்கு உதவி செஞ்சிருக்காங்க, எப்படி அந்த பயோலேப்லாம் ஒர்க் பண்றது, அதுக்கப்புறம் அதுலேருந்து எந்த மாதிரி பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் வருது, அதை எந்த நாட்டில் பரவ விடுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான வேக்சின் அவங்க எப்படி தயாரிக்கிறாங்க, இதை எல்லாத்தையுமே ஒரு ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரஷ்யன், அவரும் ஒரு மிலிட்டரி எக்ஸ்பர்ட் தான், அவரை வந்து தயாரிச்சு அதை வெளியிடுற சமயத்துல அந்த நியூஸ் லீக் ஆகி அவரும் இறக்க வைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது மிக மிக அதிர்ச்சியான தகவல். ஆனா எப்படியோ அந்த சார்ட் வந்து ரஷ்யாவினுடைய பாதுகாப்பான இடத்துல இருந்து இப்ப அது பப்ளிக்கா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப அந்த சார்ட் கூட முடிஞ்சா உங்களுக்கு காமிக்கிறேன், இல்லைன்னா ஜஸ்ட் அது அப்படி ஒரு ரீடிங்கோட தான் பண்ண முடியும். இதுக்கு நடுவில் இப்ப இவர் வந்து இந்த இகர் கிரிலோவ் இறந்து போயிட்டாருன்னு சொன்னேன். அதுல வந்து நல்ல தெளிவா தெரியுது, டீப் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்ல அவங்க தான் இந்த செயல் அவரை இறக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெளிவா ப்ரூவும் ஆயிட்டு இருக்கு. சரி, இப்ப என்ன செய்யறது அப்படின்னா, இதுக்கு அவர் ஆதாரமா எதை சொல்றாரு அப்படின்னாக்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 3 வருஷமா நடந்தது, அதாவது 2021 ஆரம்பிச்ச ரஷ்யா யுக்ரைன் வார் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இங்கதான் நம்ம குறிப்பா பார்க்கணும். COVID-19 வந்து 2019 வந்தது, கொஞ்சம் கொஞ்சமா வீரியம் அடைஞ்சு 20ல இருந்து 21 வரைக்கும் 2 ஃபுல் வருஷம், அதாவது அந்த பேண்டமிக் பீரியட் அப்படிங்கிறது 2 வருஷம் இருந்தது. உலகத்துல பல பேரை போட்டு தள்ளிடுச்சு. அது பார்க்கணும், நிறைய பேர் அதனால அஃபெக்ட் ஆகி இறந்தாங்க. இந்த இடத்துலதான் 2022 ஆரம்பத்திலேயே, அதாவது ஜனவரி பிப்ரவரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இகர் கிரிலோவ் ஒரு டெலிவிஷனுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. ரஷ்ய மொழியில தான், ஆனா வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட வருது. அந்த இன்டர்வியூல சில மிக முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்காரு கோவிட பத்தி. அந்த இன்டர்வியூவர் வந்து ஒரு லேடி தான். அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னாக்க, இந்த கோவிட் தொற்று நோய் மிக வேகமாக பரவி இருக்கு, பல நாடுகள்ல மிக வேகமாக பரவி இருக்கு. இதன் பின்னணியில அமெரிக்காவினுடைய பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அமெரிக்காவில் இல்லாட்டாலும் யுக்ரைன்ல வந்து அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு பரப்பியிருக்காங்களா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நீங்க இந்த யுக்ரைன்ல இருக்கிற பல ஏரியாக்களை கண்டுபிடிச்சு பயோலாப்லாம் கண்டுபிடிச்சு எல்லாம் தகவல்கள்லாம் திரட்டி பொது வெளியில சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு திரட்டி இருக்கீங்க. ஆனா சொன்னது வந்து இப்ப டிசம்பர், இந்த 2024 டிசம்பர் ஆரம்பத்துல சொல்லியிருக்காரு. அப்ப கலெக்ட் பண்ணது வந்து பத்திய இன்டர்வியூ தான் அது. அந்த இன்டர்வியூல அவர் சொல்லும் போது, நான் வந்து ஒரு ஆர்மி பர்சன், சீஃப், ஒரு பப்ளிக் சர்வெண்டாக என்ன கருதக்கூடும், அதனால என்னால இந்த மாதிரி தரவுகளை வந்து பப்ளிக்கா வெட்ட வெளிச்சமா என்னால சொல்ல முடியாது, யார் மேலேயும் அக்யூசிஷன் நான் வைக்க முடியாது. ஆனால் அப்படின்னு ஒரு கமா போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்பர் 1, இந்த பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், அதாவது COVID-19 எடுத்துக்கிட்டா கூட அதன் மூலமாக அடைந்திருக்கிற பாதிப்பு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவு. அப்படின்னு இதை வந்து நீங்க வேர்ல்டு வார் 2ல வந்து எவ்வளவு பேர் இறந்தாங்களோ அதை விட பன்மடங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பல நாட்டுக்கு மிக திறமையாக இது வந்து பரவ வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு அவர். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா, பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்றவங்க, மேனுஃபேக்சர் பண்றோம். அதை தவிர ஃபார்மா கம்பெனிஸ், என்ன மாதிரி ஃபார்மா கம்பெனிஸ், இதே பயாலஜிக்கல் தொற்று நோய்க்கு வேக்சின் கண்டுபிடிச்ச ஃபார்மா கம்பெனிகள். அந்த ஃபார்மா கம்பெனிகளுமே அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கால மற்றும் ஐரோப்பா இங்க இருக்கிற ஃபார்மா கம்பெனிகள் எல்லாம் இந்த யுக்ரைன்ல இருக்கிற பயோ லேப்ஸ் மூலமா, ரிசர்ச் சென்டர்ஸ் மூலமா வேக்சினை முன்னாடியே தயாரிச்சுட்டு இந்த தொற்று நோயை பரவ விட்டுருக்காங்க அப்படிங்கிறது 4வது பாயிண்டா சொல்லிட்டு, இதன் மூலமா கொலாசல், அதாவது பிரம்மாண்டமான ப்ராஃபிட் அப்படிங்கிறாரு அந்த ஃபார்மா கம்பெனி செஞ்சிருக்காங்க. அப்ப வந்து அவங்க இந்த இன்டர்வியூவர் கேட்கறாங்க, ஒரு சில ஃபார்மா கம்பெனி எல்லாமே வாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மா கம்பெனியுமே எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்கன்ற கேட்கிற கேள்விக்கு குறைந்தபட்சமா $1 trillion, அதாவது $1 trillion வந்து 80 லட்சம் கோடி ரூபாய். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இது வந்து குறைந்தபட்ச எஸ்டிமேட், இது மாதிரி 2 மடங்கோ 3 மடங்கோ கூட அவங்க சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு இந்த இகோர் கிரிலோவ் வந்து அந்த பேட்டியில சொல்லிட்டு, சரி நீங்கள்லாம் ஏன் இதை பத்தி, இப்ப உங்ககிட்ட எல்லா எவிடன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ஏன் இதை பத்தி பொது வெளியிலயோ இல்ல பொது அமைப்புகளான யுனைடெட் நேஷன்ஸ்லயோ இல்ல அமெரிக்காவுக்கோ ஏன் எடுத்து சொல்லல அப்படிங்கிறதுக்கு அந்த பதில் தான் மிக முக்கியமான பதிலாக எனக்கு படுது. நாங்க வந்து ஒன்னும் சும்மா இல்ல,
நிறைய பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதன் மூலமா டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அமெரிக்கா கிட்டயே கொடுத்துருக்கோம். அவங்க வந்து அதை வச்சுக்கிட்டு பேசாம நாங்க கேட்டாக்க நாங்க இப்ப ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்லுவாங்க. எப்பவுமே அடிக்கடி அது மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அடுத்தது வந்து நாங்க யுஎனுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருக்கோம். கிரிலோவ் என்ன சொல்றாருன்னா 2000 பக்கம் இருக்கு எவிடன்ஸ் எல்லாம் அப்படின்ற போட்டோ எவிடன்ஸ் எல்லாம் வேற இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த எவிடன்ஸை வந்து யுஎன்ஓ கிட்டையும் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ட்டையும் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. கொடுத்துருக்காங்க, என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அந்த இன்டர்வியூ கேட்கிறாரு, அவங்க என்ன பதில் சொன்னாங்க, யுஎஸ் கிட்ட கொடுத்தீங்களே அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, யுஎஸ் கிட்ட வந்து 2 ஸ்டாண்டர்ட் பதில் எப்பவுமே இருக்கும். ஒன்னு வந்து நீங்க எங்களை நம்பணும், இரண்டாவது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட், அமெரிக்காவின் பாதுகாப்புக்காக நாங்க செய்யக்கூடிய சில ஆராய்ச்சிகள் இது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குன்னா அதுல வந்து கோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னுவாங்க. அதாவது 2 விதமான ஆதாயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, நாங்க மனித குலத்துக்கு முக்கியமான சில வேக்சின்ஸ், சில வியாதிகள், கேன்சர் போன்றவற்றுக்கெல்லாம் நாங்க வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல இரண்டாவது ஆதாயமா மிலிட்டரி பேஸ்டு அதை சார்ந்த பயோ வெப்பன்ஸையும் நாங்க தயாரிக்க கூடும்னா, அந்த மிலிட்டரி சார்ந்த பயோ வெப்பன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க, அது சீக்கிரட்டா நடக்கும். ஆனா மேஜர் போர்ஷன் வந்து அதுதான். 75% ஆராய்ச்சிகள்லாம் அதை நோக்கி தான் இருக்கும். மனித குலத்துக்கு தேவையானது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு 25% தான் இருக்கும். ஆனா யாராவது இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாலோ இது பண்ணாலோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 25% நடக்கிற ஆராய்ச்சி நடக்கிற அங்க மட்டும் அவங்கள வந்து கூட்டிட்டு போய் இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ற மாதிரி வச்சுட்டு மத்ததை அப்படியே மறைச்சிருவாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டு. எப்பவும் ஸ்டாண்டர்டா அவங்க என்ன சொல்றது அப்படின்னாக்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி, எப்ப நீங்க எது கேட்டாலும் சரி, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி. எந்த நேஷனல் செக்யூரிட்டி? அமெரிக்காவின் நேஷனல் செக்யூரிட்டி. இதுதான் அவங்க ஸ்டாண்டர்டா கொடுக்குற பதில். இதை தவிர அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இதை தாண்டி நாங்க யுஎன்ஓல போய் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து இது மாதிரி எல்லாம் இருக்கு, இவங்க இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க அவங்க வந்து உடனே என்ன பண்ணுவாங்க, பதில் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நாங்க கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸுக்கு வந்து அமெரிக்க அரசாங்கமோ இல்ல அதிபர்களோ இல்ல அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்களோ எதுவுமே இதுக்கு வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கல. இதெல்லாம் எவிடன்ஸ் நாங்க கொடுத்திருக்கோம்னா அவங்க அதை பத்தி கவலையும் படல, எதிர்ப்பே தெரிவிக்கல. இந்த எதிர்ப்பு தெரிவிக்காமலோ இல்ல அதுக்கு சரியான பதில் சொல்லாவிட்டாலோ என்ன நமக்கு படுது அப்படின்னாக்க, இதுக்கு வந்து அதாவது நெருப்பு இல்லாம புகையாதுன்னுவாங்களா, அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். ஆக மொத்தம் வந்து அமெரிக்காவில் பல பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்க எதையோ மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. சரி, யுஎன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பல நாடுகளோட சப்போர்ட்டோட சேர்ந்து இது உறுதிப்படுத்தி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அங்க உடனே வந்து இந்த வீட்டோ பவர் வந்துடும். ஸோ அமெரிக்கா வந்து இதை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அதை டிஸ்கஷனுக்கே எடுத்துக்க மாட்டாங்க. விவாதமே ஆகாது அந்த டாபிக்கை பத்தி அப்படிங்கிறதையும் இந்த இகோர் கிரிலோவ் சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த நடந்துகிட்டு இருக்கிறது. ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னாக்க, பல விதத்துல வந்து இந்த பயாலாஜிக்கல் வெப்பன்ஸ் யுக்ரைன்ல மிகப்பெரிய அளவுல தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கறோம். இதுக்கு நடுவுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன பார்க்கறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பயாலாஜிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் தயாரிச்சு நல்ல சுவை கண்டுட்டாங்க. அதனால அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பயாலாஜிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணியே உலகத்தை ஒரு குடையின் கீழ், அதாவது அமெரிக்காவின் குடையின் கீழே ஆளணும் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த ரிசர்ச் ஓரியன்டட் இது, இந்த மாதிரி பயாலாஜிக்கல் வெப்பன்ஸ் இதெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நியூக்ளியர் வெப்பன் போட்டோம்னா அது வேற மாதிரி ஆயிடும், ஒரேடியா அழிந்து போய்விடும். ஆனா இதுல என்ன உங்களுக்கு இப்ப பாருங்க உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு, அவர் எப்படி எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி சொல்றாரு பாருங்க. நீங்க பயாலாஜிக்கல் வெப்பன்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து தொற்று நோய் வரும். தொற்று நோயில வந்து சில பேர் பழைச்சுப்பாங்க, சில பேர் இறந்து போவார்கள். ஆனா என்ன ஆகும்னா அதுக்கான மருத்துவ செலவு அவங்களுக்கு ஆகும். அந்த மருத்துவ செலவு ஆகும் வந்து வேக்சின்ஸோ வேற எந்த மெடிகேஷனோ எதா இருந்தாலும் இந்த பார்மா கம்பெனிகளுக்கு லாபம். ஆக மொத்தம் நியூக்ளியரை விட இந்த மாதிரி பயோ வெப்பன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு, மிகப்பெரிய லாபத்தையும் கொடுக்கக்கூடியது. மூன்றாவதா என்ன பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னாக்க, கட்டடங்கள்லாம் அழியாது, அப்படியே நீங்க ஆக்கிரமிச்சிடலாம் எல்லாத்தையும். ரெடிமேட் அசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நொந்து போய் தொற்று நோயால வீக்கா இருக்கிற மக்களை ரொம்ப ஈஸியா நீங்க வந்து ஆள முடியும்.
ஸோ இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு வந்து அது வந்து பிடிமானம் வந்துருச்சு. ஒரு தடவை சக்சஸ் ஆயிடுச்சு இந்த கோவிட்-19 மூலம். அதனால அதை விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் பலவிதமான பயோ வெப்பன்ஸ் இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லும்போது தான் அவரை வந்து இந்த மாதிரி ஒரு வெடி மருந்து ஒரு ஸ்கூட்டர்ல வச்சு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தலைநகரம் மாஸ்கோவிலேயே அவர் வந்து இது மாதிரி இறந்து போய்விட்டார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக மொத்தம் நமக்கு என்னென்னலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஹண்டர் பிடன் மட்டும் இல்லை, அவர்ல வந்து அந்த டாக்குமெண்ட்ல அவர் இன்டர்வியூலையும் மற்ற இதுலையும் அவர் குறிப்பாக சொல்லும்போது முன்னாள் ஜனாதிபதிகள் அமெரிக்க அதிபர்கள் ஒரு பர்டிகுலர் இதை பார்த்தவங்க 2-3 பேர் அதுல இருக்காங்க. அவங்கள சார்ந்தவங்க பல பேர் இருக்காங்க. இதுல மிக முக்கியமாக கருதப்படக்கூடியவர் வந்து ஜார்ஜ் சொரோஸ் வேற. அவரும் ஃபண்டிங் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரும் ஹண்டர் பைடனும் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல கூட ஒரு சின்ன ஒரு செய்தி கூட நான் படித்தேன். இந்தியாவின் பிரியங்கா காந்தி கூட ஜார்ஜ் சொரோஸோட வைஃப் டாமிகோ அப்படின்னு பேரு நினைக்கிறேன், அவங்கள வந்து ஏதோ ஒரு இடத்துல தனியா சந்திச்சு நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது கூட அந்த தரவுல நான் படிச்சேன். இது மாதிரிலாம் இருக்கு. அதுக்கு நம்ம இதெல்லாம் என்ன பாக்குறோம்னா, எந்த மாதிரியான ஆட்கள் இவங்க அப்படின்றதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. மனித குலத்தையே அழிச்சிட்டு அப்புறம் யாரு கூட வியாபாரம் பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க? பார்மா ஒரு பக்கம், ஆயில் ஒரு பக்கம், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ஒரு பக்கம். அந்த சார்ட்டை பத்தி பேசும்போது எப்படி இருக்குன்னாக்க, யூஎஸ் கோஆர்டினேஷன் ஃபார் பயாலஜிக்கல் லேப் அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ் இன் யுக்ரைன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு வந்து என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது அப்புறம் இது எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோ சார்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சென்டர் இருக்கணும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 9 குழுக்கள் இருக்கு. இந்த 9 குழுக்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் சொன்ன மாதிரி சில பேர் முன்னாள் அதிபர்கள், அமெரிக்காவில் இருக்கிறவங்க, ஜார்ஜ் சொரோஸ், அவரை போன்ற பலர், ஈவன் இந்த ஹண்டர் பைடன், இவங்கெல்லாம் அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் குழு. அது ஸ்டெப் 1. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்டெப் 1ல இருந்து அவங்க என்னென்னலாம் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், எவ்வளவு நிதி இந்த மாதிரி ரிசர்ச் அந்த லேபுக்கு கொடுக்கணும், ரிசர்ச் சென்டருக்கு கொடுக்கணும், இல்ல யுக்ரைன்ல ஒரு சில அதிகாரிகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் கொடுத்தா தான் நியூஸ் வெளியில லீக் ஆகாது. அதனால அந்த மாதிரி ஃபண்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபண்டிங்க்கு வந்து அவங்க ஸ்பான்சர்ஸை பிடிப்பாங்களாம். எந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ்னா, சில ஃபவுண்டேஷன், நான் உதாரணமா தான் சொல்றேன், அவங்களை அக்யூஸ் பண்ணல, ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஒரு தான். அப்புறம் ஓப்பன் சொசைட்டி, அது ஜார்ஜ் சொரோஸோடது எல்லாருமே உலகமே தெரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் பல என்ஜிஓஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஃபண்டிங் பண்ணிட்டு, அது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப்பை என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கிரியேட், அதாவது பயாலஜிக்கல் ரிசர்ச் சென்டர், லேப் அதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. அங்க வந்து பலவிதமான ஆராய்ச்சிகள் நடக்கும், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாமும் நடக்கும். அது 3வது ஸ்டெப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா சக்சஸ் ஆயிடுச்சு. முதல்ல வந்து அனிமல்ஸ் மேல டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மனிதர்கள் மேல, சில பேருக்கு அவங்களுக்கே தெரியாம டெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஜெயிலில் இருக்கிற சில அரெஸ்டட் பீப்புள் மேலாம் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு, இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல்னு கூட கேஸ்லாம் இருக்கு. கேஸ் தான் இருக்கு, அவ்வளவுதான். அது மாதிரி செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த தகவல்கள் எல்லாத்தையும் 2 பேர்கிட்ட கொடுப்பாங்களாம். ஒன்னு வந்து அமெரிக்க ஆர்மி, அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. எப்பா நீ வச்சுக்க, உனக்கு யூஸ் ஆகும் பின்னாடி, பயாலஜிக்கல் வார். இன்னொன்னு வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஃபார்மா கம்பெனிஸுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ரிசல்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணி இந்த ரிசல்ட் எல்லாத்திலையும் அதை கொண்டு போய் ஃபார்மா கம்பெனி கொடுத்த உடனே அவங்க வேலை என்னன்னா, உடனே அதுக்கு வேக்சின் தயாரிக்க வேண்டும். எல்லாம் ஃபார்முலா எல்லாமே இவங்க பயோ ரிசர்ச் சென்டர்ல, யுக்ரைன்ல தான் மேக்சிமம், அங்கிருந்து கொண்டு போய் அதை ஃபார்மா கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. ஃபார்மா கம்பெனி கொடுத்த உடனே அவங்க வேக்சின் தயாரிக்க வேண்டும். வேக்சின் தயாரிச்ச உடனே அடுத்த ஸ்டெப் வந்து இப்ப 5வது ஸ்டெப் பார்த்துட்டோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் பண்றதுக்கு முன்னாடி, ஃபார்மா மார்க்கெட்டிங் பண்றதுக்கு முன்னாடி, இந்த தொற்று நோயினுடைய வைரஸோ இல்ல இதுவோ அது வந்து பரவலா எல்லா இடத்துலயும் பரப்பி விடுறதுக்கு இந்த என்ஜிஓஸ் மாதிரி ஆளுங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அதே மாதிரி ஆர்மியில இருக்கிற சில சீக்ரெட் சர்வீஸுக்கும் அதுக்கு உதவி செய்யும். தொற்று பரவின உடனே வேக்சின் வைக்க வேண்டியதுதான். வித்த உடனே இந்த முன்னாடி ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டின்னு சொன்னேன் இல்லையா, குரூப், அவங்க வந்து அந்த பணத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு சார்ட் மாதிரி போட்டு, அவரும் ஒரு ரஷ்யர் தான், அவர் போட்டு அதை வெளியிடுறதுக்கு முன்னாடி அதை எப்படியோ கண்டுபிடிச்சு அவரும் இறக்க வைக்கப்பட்டார். ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இகார் கிலிரோவனுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னைக்கு வந்து பெரிய பேசு பொருளா வரும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இன்னி வரைக்கும் கேள்விக்குறியா இருந்தாலும், இந்த ட்ரம்ப் வந்து இப்ப 20ஆம் தேதி பதவி ஏற்கிறார் இல்லையா, ஜனவரியில,
அவரும் சரி, எலான் மஸ்கும் சரி, அப்புறம் ராபர்ட் கென்னடி அவரு கூட இத பத்திலாம் நெறைய பேசியிருக்காரு. ராபர்ட் எஃப் கென்னடி வந்து இப்ப ட்ரம்ப்னுடைய அரசுல வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புல அவர உட்கார வச்சிருக்காரு அவரு. அவரும் இத பத்திலாம் பயங்கரமா எக்கச்சக்கமான விஷயங்கள வெளியில விட்டுருக்காரு. இந்த பயாலஜிக்கல் லேப் இதெல்லாம் மனித குலத்துக்கே பேரழிவு அப்படின்ட்டு. இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்க போறாங்கன்னா, டீப் ஸ்டேட் அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டை வந்து நாங்க சுத்தமா ஒழிச்சிருவோம்னு எலான் மஸ்க் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அது ஜார்ஜ் சொரோஸ் இஸ் ஈவில் பர்சன் அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துடுது 20ஆம் தேதி வர்றதுக்கு முன்னாடி இந்த டீப் ஸ்டேட்டும் அவங்கள சார்ந்த பல அதாவது இந்த பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா மெம்பர்ஸ் அவங்களோட சப்போர்ட் பண்றவங்க அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க எல்லாரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கிளீனிங் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த யாரு வந்து இந்த சார்ட் போட்டாரோ அவரை இறக்க வைக்கப்பட்டது, இகார் கெலினா இறக்க வைக்கப்பட்டது, இது மாதிரி பல பேர் அவங்க இறந்துட்டாங்க. கிளீனிங் ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி வாங்கி எல்லாத்தையும் கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுடணுங்கிற மாதிரி இருக்காங்க. எந்த எவிடன்ஸும் ட்ரம்ப் அரசுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு போதால எல்லா வேலையும் நடப்புல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்து எப்படியாவது ஒரு 3ஆம் உலக போர் மாதிரி வந்துட்டாக்க ட்ரம்ப் வந்து அதுல மூழ்கிடுவாரு. இந்த நம்ம பக்கம் அட்டென்ஷன் வராது அப்படிங்கிறது. அதை தவிர வந்து இந்தியாலையும் எந்தெந்த மாதிரியான கலகங்களையும் கலவரங்களையும் அதாவது டீஸ்டபிளைஸ் இந்தியா அப்படின்னு பண்ணிட்டு அதே மாதிரி யுக்ரைன் வார்ல ரஷ்யாவை இன்னும் ஈடுபடுத்தி இந்த மாதிரி பல தொந்தரவுகளையே இருந்துகிட்டு இருந்தாக்க டீப் ஸ்டேட்டினுடைய பக்கம் கான்சென்ட்ரேஷன் போகாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் எய்மா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். செய்திகள்ல அதுவும் வந்துட்டு இருக்கு. நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் தான். இதை விட இன்னும் பல தகவல்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 1% தான் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். மிச்சம் 99% இன்னும் இருக்கு. அவ்வளவு விஷயங்களும் வந்தா நம்மள மாதிரி இருக்கலாம் ரத்த கொதிப்பே வந்துடும் அதிகமா. அது மாதிரி இருக்கு. இருந்தும் உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.